எல்லாருக்கும் வணக்கங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பதிவில் வேதகால முறையில் நம்ம பலன் பார்க்குறோம்னா, வேதகாலம்னா என்னன்னா பேப்பர் பேனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் ஜோதிடம் ஜாதகம் எழுதி பலன் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த வேதகாலம் அந்த காலகட்டத்தில் ஜோதிட பலன்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குன்றதை விட யாருடைய சாரத்தில் இருக்காரு, சாரநாதர் எங்கே இருக்கிறாரோ அதை கொண்டு பலன்கள் சொன்னாங்க. இன்றைக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. சாஸ்திரம் அப்படின்றது சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா, மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னா, ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியங்க. சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. மாசி மாதம் அப்படின்னா நம்ம தமிழ் மாதத்தில் 11வது மாதம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா கும்ப மாதம் சொல்லுவாங்க. அந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கும்னா கும்பத்தில் இருப்பார். துலா ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக வருவார். வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராப்தம் கிடையாது. அதனால தான் என்னவோ தான் வயசுக்கு மேலே உள்ளவங்க கிட்ட தான் பழக்க வழக்கங்கள் அதிகமாக வச்சுக்குவாங்க, ப்ராட் மைண்டாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கிட்ட போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறத விட அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருப்பாங்க இந்த துளாராசி நண்பர்கள். ஏமாந்துட்டு வந்தாலும் வருவாங்களே தவிர பெருசாக யாரையும் ஏமாற்றிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்காது. அப்பேற்பட்ட துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் சாதகமா அல்லது பாதகமா? சூரிய பகவான் மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 30ஆம் தேதி வரை 5வது பாவகம் லாபஸ்தானாதிபதி 5வது பாவகம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரம். உண்மையிலே இது சிறப்பான நேரம். எல்லா கிரகங்களும் விட இந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரம் பிரமாதமான நேரம். ஆனால் நம்ம கிரகம் நம்ம ராசியாதிபதி இந்த நேரத்தில் மறைஞ்சு போயிட்டாரு. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் இந்த மாதத்தில் சம்பாதிக்கிறீங்கன்னா 1 லட்சம் ரூபாவும் உங்களுக்கு செலவு. 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இந்த மாதத்தில் சம்பாதிக்கிறீங்கன்னா உண்மையிலே 10 லட்சம் ரூபாவும் உங்களுக்கு செலவு. 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த 1 கோடி ரூபாவும் செலவு. ஏன் சார் அப்படியும் சொல்கிறீங்க இப்படியும் சொல்கிறீங்க? அதாவதுங்க, இந்த பிரபஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு அனுபவம் இல்லை, அனுபவம் கொடுக்குற மாதிரி ஒரு பாடம் யாராலையும் தர முடியாது இல்லையா? அந்த அனுபவம் தான் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் வரப்போகுது. சார் இதுக்கு முன்னாடி அனுபவமே எங்களுக்கு இல்லையா சார்? இது வரைக்கும் இல்லாத அனுபவமாக சார் இதுக்கு மேற்கொண்டு கொடுத்துட்டு போகுது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்க தானே செய்யும் இல்லையா? துளாராசி அதிபதி சுக்கிர பகவான் 6வது பாவகத்தில் இருக்கிறார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போகிற இடம், வர்ற இடம், பழகிற இடம், பேசுகிற இடம் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. ஒரு உதவி கேட்டு உதவி பண்ணுறது மற்றவங்க, ஒரு உதவி கேட்காம முன்னுக்கு போய் அந்த உதவி செய்கிறது இந்த துளாராசிக்காரங்க. தயவு செய்து அந்த வேலைக்கு போகாதீங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த செயல் செய்யுங்க. கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி கொட்டை மாதிரி போய் முன்னாடி நின்னோம்னா இந்த மாதத்தில் சிக்கல் வரும். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் செவ்வாவுடைய சாரம் வாங்குறாரு. செவ்வாய் வக்கரத்தில் இருக்கிறாரு. நம்ம ராசிக்கு 9ல் வக்கரத்தில் இருக்கிறாரு. பார்த்துக்கிடுங்க. மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி 11ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்கரம்தான். நம்ம பணத்துக்கு பிடிச்ச பீடை தான். சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, இருக்கிற பணமும் செலவு பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் எது அவசியம், எது அனாவசியம், இல்லை எது அத்தியாவசியம் அது உணர்ந்து செயல்படுங்க. 11ஆம் தேதி வரை. 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா
நம்ம ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 6வது பாவகத்தில் இருந்தாலும் 6வது பாவகத்துக்கு அதிபதி 8ல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். குரு 8வது பாவகத்தில் இருக்கிற குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார். பரவாயில்லையா இருக்கும். இடமாற்றங்கள் செய்யலாம்னு இருக்கிறேன் சார். வீடு வாசல் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் செஞ்சுக்கிட்டாலும் சரி, 11ஆம் தேதியிலிருந்து தொடங்க. ஏன்னா 11ஆம் தேதி நம்ம தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைவார். செவ்வாய் 9வது பாவகத்தில் இருந்து நம்ம ராசிக்கு 3வது பாவகம், 4வது பாவகம், 12வது பாவகத்தை பார்க்குறார். இது பரவாயில்ல. அதுபோக இந்த புதன சூரியன் புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் புதனாதித்ய யோகமாக இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அந்த புதன் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஒரு 4 நாள் போகிற போக்கில் நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். போகிற போக்கில் அது வந்துங்க இந்த வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இல்லை வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் நான் செய்யலாம்னு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது நான் காசு பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். இல்லை ஐடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். வெளி உலகம் வெளியூர் இந்த மாதிரி சமாச்சாரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு மாசி 11ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 12, 13, 14, 15 ஒரு 4 நாள் உண்மையிலே நல்லாயிருக்கும். இது உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கறதுக்கு உண்டான நேரம். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம். நம்ம மனசில் 1000 ஆசைகள் இருக்கும். அபிலாசைகள் அப்படின்னு பேர் அதுக்கு. நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் லைஃப் ரொம்ப சுமூகமாக போகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒரு பாசிட்டிவான நேரமாக இருக்கும். சரியா? அதனால் அந்த மாசி 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பெட்டராக இருக்கும். பொருளாதார ரீதியாக ரொம்பவும் பின்தங்கி போயிருக்கிறேன் சார். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கடன் பிரச்சனைலாம் நான் தீருமா தீராதா, இந்த மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த மாசி மாதம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். கடனை கட்ட முடியாது அப்படின்ற எண்ணம் இது வரைக்கும் உங்களுக்கு வரல. எப்படி கட்டுவோம், என்ன செய்வோம், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் சம்மதம் கிடையாது சாமி. பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது, எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வாழுவனா வாழ மாட்டேனா, இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 11ஆம் தேதியிலிருந்து யோகம் வரப்போகுது. இது எப்படி வேணாலும் இருக்கலாங்க, எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் யோகம் வரப்போகுது. மாற்றங்கள் கிடையாது, மாறுதல் கிடையாது, நல்லது நடக்கும். அதுபோக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 5வது பாவகத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன். அதாவது கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்ட்டு சங்கடப்படுறவங்க இருக்கிறீங்கன்னா, கொடுத்த பணம் வந்து சேரலையே அப்படின்ற சங்கடத்தில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. சரியா? என்றைக்கோ வாங்கி போட்ட ஒரு சொத்து பத்து ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறோம் அப்படின்னா விலை போகாத இடம் கூட 11ஆம் தேதியிலிருந்து விலை போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது நம்மளுடைய தொழில் ஸ்தானம் நிறைவடைகிறது, மன நிறைவடைகிறது, மன அழுத்தம் நீங்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே மாசி மாதம் 11ஆம் தேதி வரப்போகுது. ஏன்னா மாசி மாதம் 11ஆம் தேதி தனஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்றதை விட இன்னொரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராசிநாதன் வந்து புதனுடைய சாரம் வாங்கி புதனுடன் சேருவார். அதாவது இது வந்து எப்படின்னா 12க்குடைய கிரகம் புதன் 6வது பாவகத்தில் நீச்சம் அடைஞ்சு 12வது பாவகம் உச்சத்தை பார்ப்பார். அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வீண் விரைய செலவுகள் சரியாகும், நம்ம மேலே பட்ட அந்த அவப்பெயர்கள் நீங்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னா, அந்த மாசி மாதம் 15 தேதிக்கு மேலே இத்தனை நாள் நம்ம வாங்காத பணத்துக்கு தான் வட்டி கட்டிகிட்டு இருந்தோம், செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் மற்றவங்களுக்கு உணர்த்தும். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க 10 பேர் இருக்கிறாங்கன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க 10 பேர் இருக்கு தானே செய்கிறாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலை தானே ஒருத்தரை குற்றவாளின்னு ஆக்குது. இது சின்ன தப்புலேருந்து பெரிய தப்பு வரைக்கும் பொருந்தும்.
ஒருத்தருக்கு நேரம் மட்டும் சாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் வச்சிடும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்லை, 10ல் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. 10 பேர் தான் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோடு சேர்ந்து நேரமும் சாதகமாக இருந்தால் தான் முன்னுக்கு போக முடியும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் சூரியன் சேர்க்க 11வது பாவகத்துக்கு பார்க்கக்கூடிய தருணத்தில் சூரிய பகவான் நமக்கு தனஸ்தானாதிபதி சாரன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் 8 நாள் தான் இருப்பார். அதுக்கு மேற்கொண்டு ஒரு 13 நாள் 21ஆம் தேதி வரைக்கும் ராகு சாரம் வாங்கியிருப்பார். நல்லது. பிறகு புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய சாரத்தில் ஒரு 9 நாள் வரப்போகிறாரு. அப்போது நமக்கு கிட்டத்தட்ட அந்த 11ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்குமே அந்த 10 நாளும் நமக்கு சாதகமாக இருக்கும். இது எல்லாமே பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் நீங்கிறது, மன அழுத்தம் குறையிறது, உடல் ஆரோக்கியம் சரியாகிறது, திடீர் அதிர்ஷ்டம் வர்றது, கொடுத்த பணம் வந்து சேர்றது, இது எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் சூப்பராக இருக்கும். அதாவது நான் அப்ராடு போகணும்னு நினைக்கிறேனுங்க, நான் மருத்துவத்துறையில் படிச்சிருக்கிறேனுங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேனுங்க, 1000 தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுன்னா இந்த நேரத்தில் ஓகே செட் ஆகிடும். நான் மருத்துவ படிப்பு படிச்சிருக்கிறேனுங்க, இன்னொரு மருத்துவ படிப்பு படித்தவரை திருமணம் செஞ்சுக்கிடுன்ற எண்ணத்தில் இருக்கிறேனுங்க, இந்த நேரம் சூப்பர் நல்லது நடக்கும். நான் மருத்துவத்துறையிலே படிச்சிருக்கேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேனுங்க, முடியலன்னா இந்த நேரம் ஓகே. அதுபோக இந்த மண் மனை சம்மந்தப்பட்ட தொழில், அதுபோக நம்ம இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில், அழகு சாதன பொருட்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சலூன் வச்சிட்ருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை கலைத்துறையில் இந்த பியூட்டிஷியன் இந்த கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் இந்த நேரம். மாசி 11ஆம் தேதியிலிருந்து மாசி 21ஆம் தேதி வரை. ஏன் இந்த பேச்சு திறமை கொண்ட நண்பர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பாடகர்களாக இருக்கட்டும், சினிமா துறையில் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நண்பர்களுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு தகுதியை கொடுக்கும் இந்த நேரத்தில். சரிங்களா? அதாவது எல்லா மனுஷனுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கிறது இல்லை. அத்தியாவசியமான விஷயங்களை நான் செஞ்சுக்கிடணுங்கன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த அத்தியாவசியமான வேலைகள் செய்துக்கிறதுக்குண்டான அருமையான நேரம் மாசி 11லிருந்து மாசி 21 வரை. மாசி 21ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் வர்றாரு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடையை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இருக்கட்டும். 10 வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆகிட்டு, 15 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு, ஒத்தையாக இருந்தேன், சன்னியாசியாக இருந்தாலும் இருந்திருப்பேன், சம்சாரி ஆக்கின இந்த பிரபஞ்சம் என்ன தாய் தந்தை ஆக்க முடியலைங்க, அப்பான்ற பட்டம் வரல, அம்மான்ற பட்டம் வரல, இதுக்கு நான் அப்படியே இருந்திருப்பனே அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிற தம்பதிகளுக்கு, துளாராசியில் ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியா? ஏன்னா தம்பதிகள்னால் 2 பேரும் ஒரே ராசியில் பிறந்திருக்கும், அதெல்லாம் கிடையாது. துளாராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர செல்வம் உருவாகிறதுக்குண்டான தருணம். சூரியன் நமக்கு பகை பெற்றாலும் குருவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது, புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பாங்க. அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல் நமக்கு குடும்ப விருத்தி. சந்நியாசி போய் சம்சாரி ஆணைங்க, சம்சாரியும் போய் தாய் தந்தை, தம்பதிகள் அப்படின்றது போய் தாய் தந்தைன்ற பட்டத்தை பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிரமாதமான நேரம் மாசி 21லிருந்து மாசி 30. சார் நீங்கள் சொல்கிறீங்க இது நடக்குமா? அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். நடந்தது நடக்கலன்றது அப்புறம் பேசிக்கலாம். முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தானுங்க வெற்றி. முயற்சின்ற விதையை விதைச்சாதான் வெற்றின்ற விருட்சம் நமக்கு வரும். நல்லது நடக்கும். அனுபவித்து சொல்லுங்கள், சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த தருணத்தை. இந்த பதிவு துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.